பிசாசு எப்படி நம்மளை ரீச் பண்ண முயற்சி பண்றான் அப்படின்னா, எப்படி நம்மளை தொடருவதற்கு, நம்மளை தொடர்ந்து பிடிப்பதற்கு அவன் முயற்சி பண்ணுவான்னா, இப்படிப்பட்ட பயம் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் தான். இந்த ஆயுதத்தை கொண்டுதான் உங்களையும் என்னையும் வீழ்த்துவதற்கு அவன் ரொம்ப ஆவலா இருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. பிசாசானவன் ஒருவருக்குள்ள பயத்தை கொண்டு வரானா, உடனே அவனுக்குள்ள சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதலாவது, பயம் ஒரு மனிதனுக்குள்ளே அதிகம் ஆக ஆக அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான், அவன் டிப்ரெஷனுக்குள்ள, மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருவான். மன அழுத்தத்திற்குள்ளாக போகும் பொழுது அவன் ஒரு செயல்பட முடியாதவனாக, முடங்கி போறவனாக என்ன பண்ணிடுவான், மாற ஆரம்பிச்சிருவான். இரண்டாவது, ஒரு மனிதனுக்குள்ளே பயம் துரத்தும் பொழுது, இல்ல பய ஆவி அவனை நல்லா ஆக்கிரமிக்கும் பொழுது, அவன் தன்னைத்தானே அறியாமல் இல்ல அறிந்தோ பாவத்திற்கு நேராக சென்று விடுவான். பாவம் செய்வதற்கு துணிந்து விடுவான். அதிகமான பேர் பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணம் அவர்களுக்குள்ள ஏற்படுகிற பயம். மூணாவது விஷயம், ஒரு மனிதனுக்குள்ள பயம் வந்துட்டா, முதலாவது அந்த பயம் அவனுக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பேரலைஸ் பண்ணிரும், முடக்கிரும். அவனுடைய ஜெப வாழ்க்கை, அவனுடைய வேதவசன வாசிப்பு, அவனுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு, அவனுக்கும் தேவாலயத்துக்கும் உண்டான உறவு, இது எல்லாவற்றையும் முடக்கிரும் அப்படியே. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில முடங்கி போவனா என்ன பண்ணிடுவான், மாற ஆரம்பிச்சிருவான். நான்காவது, ஒரு மனிதனுக்குள்ளே பய ஆவி வந்துருச்சுன்னா, பயம் வந்துருச்சுன்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவ வார்த்தையும் சரி, வாக்கு தத்தங்களும் சரி, செயல்பட முடியாமல் என்ன பண்ணிரும், போயிடும்.